Hi everyone, myself Dr. Sudhandaran. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நீட் யூஜி எக்ஸாம்க்கான டிப்ஸ். ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணது மருத்துவம் பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான். இந்த வீடியோ வந்து என்னோட பர்சனல் விஷ். நான் வந்து நீட் யூஜி எக்ஸாம் எழுதியிருக்கேன். அந்த ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நாளைக்கு எழுத போகிற 12th முடித்த மாணவர்களுக்காக என்னால் முடிந்த ஒரு சிறு உதவி. நாளைக்கு எக்ஸாம் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எக்ஸாம் டிப்ஸ்னா என்ன? நம்ம வந்து அச்சோ இதை படிச்சியா அதை படிச்சியா அப்படின்லாம் நான் கேட்க போகிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஐயோ நான் இதெல்லாம் படிக்கல அப்படின்னு டென்ஷன் ஆக போகிறோமோ, வேண்டாம், கடைசி நிமிஷத்தில் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன மாதிரி நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ பேரண்ட்ஸ் தைரியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதை பார்க்குற யாராக இருந்தாலும் உங்கள் கான்டாக்டில் இருக்கிற ஒரு 4-5 பசங்க 12th படிக்கிறவங்க இருக்காங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ டு தெம். ரொம்ப நேரம் வேணால் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். எக்ஸாம் டிப்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நல்ல ஸ்லீப், அதாவது நல்ல உறக்கம். இன்னைக்கு நைட்டு சாலிடாக ஒரு 6 to 8 hours வந்து அவங்க வந்து நல்லா தூங்கணும். இந்த தூக்கம் அவசியம்தான். ஏன்? நாளைக்கு காலையில் எக்ஸாம் ஹாலில் யோசிக்கிறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு தேவைன்னா அதுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு நல்ல சாலிடாக ஒரு டீப் ஸ்லீப் ஒரு 6 to 8 hours வேணும். இந்த ஒரு வருஷம் படித்தது நாளைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தே மஸ்ட் ஸ்லீப் வெல். ஸோ தூங்காமல் படி அப்படின்னு யாருமே குழந்தைங்கள ப்ரெஷர் பண்ணாதீங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு 6 to 8 hours விருப்பப்பட்டு படிக்கிறாங்க, தூங்கலைனாலும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுன்ற மாதிரி இஃப் தே வெரி மச் கான்ஃபிடென்ட் தே கேன் ஸ்டடி. பட் ஆனால் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தே நீட் டு ஹாவ் அ குட் ஸ்லீப் ஃபார் 6 to 8 hours டு have a peace of mind in tomorrow's exam hall. இது நம்பர் 1. நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து நம்ம வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கே ஒரு செக்லிஸ்ட் போட்டு ஹால் டிக்கெட்டு போகிறதுக்கு தேவையான அந்த ட்ராவல் ஃபெசிலிட்டி என்ன பிளானு எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே பிளான் பண்ணிட்டு தூங்கணும். அந்த தேவையான திங்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போட்டுக்க போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. காலங்காத்தால டென்ஷனாக எதுவுமே அரேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு காலைல போகிறீங்களா, எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஒரு 1 hour முன்னாடியே எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி போயிருங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் வச்சுக்கூடாது. திடீர்னு ட்ராவல் அப்போ டிராஃபிக் ஏற்படலாம். எனி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மே ஹேப்பன். ஸோ லாஸ்ட் மினிட்ல வி ஷுட் நாட் ஹாவ் எனி டென்ஷன். அதற்காக வி நீட் டு பிளான் இன் அட்வான்ஸ். ஒரு 1 hour முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதான் நம்பர் 2. நெக்ஸ்ட் நம்பர் 3. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னது? எக்ஸாம் ஹால் ப்ரெஷர். அதாவது எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருப்போம். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி கடக்கிறது, அந்த 3 hours நம்ம எப்படி கடக்கிறது, எப்படி பிளான் பண்ண போகிறோம், அதுதான். அந்த 3 hours நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறீங்க, கொஷின் பேப்பர் கையில் கொடுக்கல, உங்கள் சீட் என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சீட்டுக்கு போய் உட்காருங்க. சிஸ்டம்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படியும் எக்ஸாம் அவங்க சொல்லும்போது தான் லாகின் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பேப்பர் பென் அண்ட் பேப்பர் தானே, ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை, நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்காந்துருங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. கொஷின் பேப்பர் கையில் கொடுத்ததும் ஒரு 10 to 15 minutes செக் ஒரு 1 to 180 வரைக்கும் கொஷின்ஸை வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் எதுக்கு பண்ணோம், ஏன் ஒரு 10 நிமிஷத்தை ஏன் நான் வந்து படிக்கிறதுக்குன்னு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த கொஷின்ஸ் விச் ஆர் வெரி மச் ஈஸி டு யூ. ஈஸியான கொஷின்ஸை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். நம்ம வந்து ஆர்டராக போகிறன்ற பேரில் இஃப் வி டஃபர் கொஷின் இன்பிட்வீன் இருக்கும், அது நிறைய டைம் எடுத்துக்கிச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின்ஸை வந்து கடைசி நேரத்தில் விடக்கூடிய சூழ்நிலை வந்தால் நம்மளோட மார்க்கு பின்னாடி போயிடும். ஸோ வி நீட் டு அட்டெண்ட் ஈஸியர் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு.
அதுக்கு தான் அந்த 10 minutesல you screen the paper fully and find the easier questions and attend them first. ஒரு 45 minutesக்குள்ள டோட்டல் இருக்க 180 questions ஒரு 100+ questions வந்து ஈஸியர் கொஸ்டினாக இருக்கும். அதை அட்டன் பண்ணிடுங்க. அச்சோ சார் எனக்கு வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்லை, நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களே யாராச்சும் இருப்பீங்க. வாட் எவர் இட் இஸ், இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணோம். சரிங்களா? இதுதான் டயர் 1. இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. டோட்டலாக ஒரு 3 டயராக கொஸ்டின் பேப்பரை பிரிச்சுக்கலாம். டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1 என்ன? the questions which you know on seeing the question itself. பார்த்தது ஆன்சர் தர கொஸ்டின் டயர் 1. அந்த கொஸ்டினை டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். அதுதான் வந்து முதல்ல ஒரு 45 minutesக்குள்ள அந்த ஸ்க்ரீன் பண்ணுறீங்க 10 நிமிஷம், மீதி ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள ஈஸியான கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. அதுக்கடுத்து டயர் 2 ஒரு 15 to 25 seconds, ஒரு 30 seconds வரைக்கும் உட்காந்து சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கிற கொஸ்டின்ஸ் வந்து டயர் 2 கொஸ்டின்ஸ். இது வந்து யூ ஆர் கோயிங் டு சால்வ் ஆஃப்டர் டயர் 1. 3 செக்ஷன்லையுமே ஈஸியான கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு டயர் 2க்கு வரீங்க. யோசிச்சு போடக்கூடிய கொஸ்டின்ஸு ஒரு 5 to 10 இருக்கும் எல்லா செக்ஷன்லையும். அதை போட்டுட்டு சுத்தமாக தெரியல டயர் 3 கொஸ்டின்ஸ். ரொம்ப பெருசாக இருக்குது டயர் 3 கொஸ்டின்ஸ். டயர் 3 அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோன்னா சுத்தமாக தெரியல, ரொம்ப பெரிய கொஸ்டின் இல்லை, டவுட்ஃபுல்லாக இருக்குது, உட்காந்து சால்வ் பண்ணலாம், கொஸ்டின் தெரியுது, பட் ஆனால் இட் வில் டேக் ஒரு 4 or 5 minutes, டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே டயர் 3. சரி, டயர் 1 முடிச்சிட்டீங்க, டயர் 2 முடிச்சிட்டீங்க. டயர் 3 வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டயர் 3 லாங் கொஸ்டின்ஸ். லாங் கொஸ்டின்ஸில் எப்பயுமே வந்து லாஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. சம்டைம்ஸ் மொத்த கொஸ்டினுமே அதிலே அடங்கியிருக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே இருக்க லைன்ஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, பாதி கட்டம் வந்துடுச்சு, 50-50 ஆப்ஷனில் நிற்கிறீங்க, எந்த ஆன்சர்னு தெரியல. அந்த சமயத்தில் யூ செலக்ட் 50-50 சான்சஸ் இருக்குது, 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க, இது ரெண்டுமே ஆன்சர் கிடையாது, மீது 2த்துல தான் 1 அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சுத்தமாக தெரியல, அந்த கொஸ்டினை இந்த வரைக்கும் லைஃப்லேயே நம்ம பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. அதுக்குன்னு சார் சுத்தமாக தெரியல அட்டன் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, அதனால எந்த கொஸ்டினுமே நான் எழுதுறது மொத்த பேப்பரையும் விட்டு வந்துடக்கூடாது. ஒரு செக்ஷனுக்கு 5 கொஸ்டின் மேக்ஸிமம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆக 15 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக சுத்தமாக தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு கொஸ்டினை ஏன் விட சொல்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் அக்கார்டிங்லி. ஸோ டஃபஸ்ட் கொஸ்டின்னா இஃப் யூ ஹேவ் 50% சான்ஸ் அட்டன் த கொஸ்டின். சுத்தமாக தெரியல 0% சான்ஸ் யூ கேன் லீவ் த கொஸ்டின். இஃப் யூ வாண்ட் டு அட்டன் அட் ரிஸ்க் தான் நம்ம அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் போச்சுன்னா ரேங்க்கு அப்படியே பின்னாடி போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 நம்ம அட்டன் பண்ண போகிற செட்டு. இதில் உட்காந்து டயர் 1, டயர் 3 உட்காந்து கிளாஸிஃபை பண்ணி கோடு போட்டு ரவுண்டு போட்டு டாட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட்டு ஒரு மென்டல் ஐடியா இருக்கும், இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, அதுக்கும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறது அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டஃபஸ்ட் கொஸ்டினை தேர்டாக அட்டன் பண்ணுறீங்க. ஏன் இப்படி டயர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈஸியர் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாவே யூ வில் கெட் அ மென்டல் கான்ஃபிடென்ஸ். நம்ம வந்து ஒரு 100 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கு அடுத்து இந்த டயர் 2, டயர் 3 போகும்போது உங்களோட ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ ஒரு 550+ எடுத்தா நமக்கு வந்து கவர்மெண்ட்ல மெடிக்கல் சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 300+ மார்க்ஸ் வந்து நமக்கு பயோலேருந்து கிடைச்சிரும். பயோலேருந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்பர் 1. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 200 to 250 எடுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்லேயும் ஒரு 30 கொஷின்ஸ் வந்து we need to clear. ஃபிசிக்ஸ் ஒரு 30 கொஷின் சால்வ் பண்ணால் 120 மார்க்ஸ். இதில் ஒரு 30 கொஷின் சால்வ் பண்ண கரெக்டாக சால்வ் பண்ண 120 மார்க்ஸ். ஸோ 120, 120, 240, அதில் ஒரு 310. ஸோ தட் இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 550 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து டு த மினிமம் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் நீங்கள் 720 எடுக்கிற அளவுக்கு கூட பண்ணலாம், அது தப்பு கிடையாது. நான் வந்து மினிமம் சொல்கிறேன், மினிமம் இந்த மாதிரி எடுத்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இப்படி கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து ஈஸியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணாவே ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மீதி இருக்கிற கொஷின்ஸ் வந்து டயர் 2 கொஷின்ஸு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிடுங்க. டயர் 3 வந்து பார்த்து விடுங்க, எல்லாத்தையும் விடக்கூடாது. ஏன்னா இப்போ திடீர்னு பேப்பர் டஃப்னா டயர் 3ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து யூ நீட் டு சால்வ் டு த மேக்ஸிமம் ஆஸ் மச் அஸ் யூ கேன் டில் த லாஸ்ட் மினிட்.
ஓகேவா? till the last minute of the exam, don't lose your confidence. that is very very important. நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு தாட் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் இருக்கணும். எந்த செகண்ட் இந்த 3 மணி நேரத்துல நம்ம எழுத போற விஷயம் தான் இட் இஸ் கோயிங் டு டிசைட் அவர் மார்க், நாட் ஃபியூச்சர். சரிங்களா? நான் பயமுறுத்த விரும்பல. கண்டிப்பா எந்த மாதிரி நம்ம எக்ஸாம் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சரை நம்மளால டிசைட் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஏத்திக்காதீங்க. ஸோ plan accordingly and crack the exam. All the best for all of you who are going to exam to write the NEET UG exam tomorrow. Best wishes. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் டு த மேக்ஸிமம். ஏன்னா 12th முடிச்சு நல்லா படிச்சிருப்பாங்க, லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன லேக்னால பதட்டம் அடைஞ்சு எக்ஸாம் ஹாலில் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா இட் வில் காஸ்ட் 1 year ஆஃப் லைஃப். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படித்து எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிற பசங்க உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். லெட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி பெனிஃபிட்டட் பை திஸ். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.